இவனுங்க குழந்தைய வந்து 3000 ரூபாய்க்கு சுனாமி கோரஸ்ல விற்க வருது தெரிய வந்தது. 2 லட்சம் போவோம், 1.5 லட்சம் போவோம், 1.25 லட்சம் போவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தானுங்க. எனக்கு அப்பயே டவுட் ஆனதான் இந்த ஆட்டோவை நான் சரி அவனுக்கு எங்க ஏறானுங்க எங்க போறான்னு சொல்லி ஆட்டோல ஃபாலோ பண்ணா தம்பி ஆட்டோல ஏறினேன். தம்பி ஆட்டோவை ஃபாலோ பண்ண வந்தா பாரதியார் நகர் இறங்கி சந்துக்குள்ள வந்து சுனாமி கோரஸ்ல குழந்தை 3000 ரூபாய்க்கு யாரா வாங்கிறீங்களான்னு கேட்டு இது பண்ணேன். என் பேர் நந்தகுமார்னா, நான் வாவுசி நகர் சுனாமி குடியிருப்புல இருக்கேன். இவனுங்க பாரிஸ் கார்னர்ல சவாரி ஆட்டோ ஓட்டுறேன். பாரிஸ் கார்னர்ல சவாரி கூப்பிட்டாங்க தேரடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேரடி போகும்போது நான் மூஞ்சி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு தேரடியில இறங்கினேன். காசு கொடுக்கல. காசு கொடுக்காம இவனுங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணிருந்தேன். ஃபாலோ பண்ணோம் நம்ம தம்பி ஆட்டோல இவனுங்க தேரடியில இருந்து சுனாமி கோரஸ் இங்க நேதாஜி நகர் ஏறினானுங்க. நான் ஆட்டோ ஃபாலோ பண்ண வந்தா இவனுங்க குழந்தைய வந்து 3000 ரூபாய்க்கு சுனாமி கோரஸ்ல விற்க வருது தெரிய வந்தது. ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பியும் கூட இருந்து தம்பியை நானும் சேர்ந்துதான் பிடிச்சி கொடுத்தோம். அவங்க பேசினா வந்து 2 லட்சம் போவோம், 1.5 லட்சம் போவோம், 1.25 லட்சம் போவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தானுங்க. எனக்கு அப்பயே டவுட் ஆனதான் இந்த ஆட்டோவை நான் சரி அவனுக்கு எங்க ஏறானுங்க எங்க போறான்னு சொல்லி ஆட்டோல ஃபாலோ பண்ணா தம்பி ஆட்டோல ஏறினேன். தம்பி ஆட்டோவை ஃபாலோ பண்ண வந்தா பாரதியார் நகர் இறங்கி சந்துக்குள்ள வந்து சுனாமி கோரஸ்ல குழந்தை 3000 ரூபாய்க்கு யாரா வாங்கிறீங்களான்னு கேட்டு இது பண்ணேன். நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்துருவோம். குழந்தை அழுதுச்சா? குழந்தை எதுவுமே ஆட்டோல வரைக்கும் குழந்தை அழுவதில்ல, தூங்கிட்டு தான் இருந்தது. அங்க கூட அமைதியா தான் இருந்தது. குழந்தை தூங்கலாம் இல்ல. மக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து உங்க அம்மா கிட்ட குழந்தை வாங்கிறீங்களா, 3000 ரூபாய் தான் குழந்தை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து கேட்டு இருந்தானுங்க. ஆமா, நான் 2 பேருமே பயங்கரமான ட்ரிங்க்ஸ் கெஞ்சா தான். அவங்க எந்த ஏரியா ஆளு தெரியுமா? தெரியலண்ணா, அது தெரியல. பாரிஸ் கார்னர்ல யாருனாங்க நம்ம ஆட்டோ ஒருத்தன் ஆட்டோ டிரைவர்னு சொன்னா. சார் அதேதான். இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து அப்துல் வசி. நான் வந்து இதே சுனாமி கோட்டர்ஸ்ல தான் இருக்கேன், எர்ணாவூர்ல. இந்த இடத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி தேரடியில இருந்து என் வண்டியில ஏறினாங்க. என் வண்டியில இன்னொருத்தர் இருக்கிற காரணத்தினால வந்து அவங்க எதுவுமே வாய் திறந்து பேசல. ஓகேங்களா, சைலண்டாவே வந்தாங்க. அதுக்கப்புறம் இறக்கி விட்ட அடுத்த செகண்டே வந்து நண்பர் அண்ணன் இவர் வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கலையா, உங்களுக்கு வண்டிக்கு வந்த காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரி விஷயத்துல அண்ணன் காசு கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஃபுல்லாவே அவங்கள உள்ள ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலயும் இது பண்ணும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அங்க வந்து 3000 ரூபாய்க்கு குழந்தைய விற்க போறதா அப்படின்ற மாதிரி பேசினாங்க எல்லாருமே. குடி போதையில 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் கொடுங்க, நாங்க குழந்தைய கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அங்க இருந்த ஒரு ரெண்டு பசங்களை பேசி நாங்க என்ன சொன்னாரு அவரு அப்படின்றது கேட்கும்போது வந்து அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஆமா 3000 ரூபாய்க்கு வந்து குழந்தைய கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவரு சொன்னதுக்கு அந்த பசங்களை கூட்டிட்டு உடனே காவல்துறைக்கு வந்து காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு கையும் காலமா புடிச்சிட்டோம் நாங்க எல்லாருமே.